சப்பாத்தி பூரி செஞ்சிங்கன்னா பட்டாணி ஊற வச்சு இந்த மாதிரி ஒரு குருமா வச்சுருங்க. செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு கீஷு சமையல். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எந்த எண்ணெய்னாலும் சரி. இது கூட ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் இல்லைன்னா 3 வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் காரம் தான் இதில் அதிகமாக இருக்கும். மிளகாத்தூள் சேர்க்க மாட்டோம். அதனால் 3-4 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து லேசாக வதக்கிக்கணும். ரொம்ப வதக்கவே கூடாது. கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. லேசாக வதங்கினதுக்கு அப்புறமா வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கு பட்டாணியும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்தோன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். ஏன்னா நம்ம மசாலாலாம் சேர்க்க போகிறது இல்லை இல்லையா. அது உருளைக்கிழங்கு சேர்த்தோன்னா கொஞ்சம் கிரேவி திக்காக இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நல்லா அழுத்தி விட்டுருங்க. அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். நான் பட்டாணி வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி தூவி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப இதே செஞ்சு பார்ப்பீங்க. ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.